ஜூலி நேத்து ஃபுல்லா கோமால இருந்தீங்களா? ஏவா வேலு எக்ஸ் மினிஸ்டர் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களாமே, உங்களுக்கு தெரியாதா? நீ சொன்னீங்க அந்த வெள்ளை இருக்கை நொல்லை இருக்கை அதோட இம்பாக்ட் தான் அது தெரியலன்னா உங்க கட்சியில பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவசர அவசரமா பிரஸ் மீட் கொடுப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசு. அந்த மாநிலத்துல அந்த அமைச்சர் ஓடினாங்க, இந்த மாநிலத்துல இந்த முதலமைச்சர் ஓடினாங்க, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க. அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், உங்க முன்னாள் முதல்வர் எங்க ஓடினாரு? சட்டமன்றத்தில் சட்டையை கிழித்துக் கொண்டு ஓடினார். அவருடைய பையன் அவருடைய பெயரை காப்பாற்றும் வகையாக அதே மாதிரி சட்டமன்றத்திலிருந்து தெரிச்சு ஓடினார். சட்டமன்றத்திலிருந்து தபதபான்னு ஓடுறவங்களுக்கு மேரத்தான்ல ஓடுறத பத்தி தெரியாது இல்லையா? அதனால நம்ம அந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. ஏதோ பாட்டிலோட பிடிச்சோன்றீங்களே, அதுக்கு ஏதோ வீடியோ வச்சிருக்க, ஏதோ வீடியோ ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா அது சுத்தமான பொய். போன தடவை ஆளுங்கட்சியா இருந்த உங்களால கட்டிவிடப்பட்ட ஹக்மார்க் பொய். அதனால வீடியோ இருந்தா போடு, நாங்க எந்த வீடியோ இருந்தாலும் போட்டு தானே பேசுறோம் ப்ரூஃப். அந்த மாதிரி ஏதோ வீடியோ ப்ரூஃப் இருந்தா போடு, இல்லாட்டி எங்க அண்ணனை பத்தி பேசுறதெல்லாம் உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்புறம் அதை நான் பத்தி என்ன கேட்கிறேன், கண்ணு முன்னாடி வந்து போகுதான்னு கேக்குறியே. நீ பிக் பாஸ்ல பண்ண ஃப்ராட் தனமெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வந்து போதா இல்லையா? இந்த சைடு ஓவியா கிட்ட ஒரு பேச்சு பேசுற, அந்த சைடு காயத்ரி ரகுராம் ஒரு பேச்சு பேசுற, ஒரு விஷயத்துக்கு அவங்க கிட்ட அழுகிற, அதே விஷயத்துக்கு அடுத்தவங்கள்ட்ட சிரிக்கிற, அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வந்து போகுதா இல்லையா? பரணின்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட ரொம்ப பியூரா தங்கச்சியா பழகினாரு, அவரை பத்தி எவ்வளவு தப்பா பேசினேன். அதுக்கப்புறம் ரோட்ல போய் அவர் காலில் விழுந்தியே, அது உங்க கண்ணு முன்னாடி வந்து போகுதா இல்லையா? கமலஹாசன் அப்படின்றவர் இந்த பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களை நம்பி நான் வெளியே விடுறேன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் தமிழக மக்கள் அன்னைக்கு உன்னை எதுவும் பண்ணாம விட்டாங்க. அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வந்து போகுதா இல்லையா? நீ இதையெல்லாம் மறந்தாலும் ஜூலி மக்களுக்காக நல்லது பேசுறா, ஜூலி உண்மையா இருக்கிறா அப்படின்னு சொல்லி தற்பெருமை பேசிக்கிறே இல்லையா? அந்த டைம்ல எல்லாம் தமிழக மக்களாகி எங்களுக்கெல்லாம் நீ பண்ண பிக் பாஸ்ல பண்ண ஃப்ராட் தனம் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஓகே.